என் தங்க பிள்ளையே, உனக்கு அதிர்ஷ்ட யோகம் வந்து விட்டதால்தான் இப்பொழுது உன் கண்ணில் நான் பட்டிருக்கின்றேன். நீ எதை எப்படி செய்தால் வெற்றி கிடைக்கின்றது என்று குழம்பினாய். இப்பொழுது இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், உனக்கானதும் உன்னை தேடித்தான் வரப்போகிறது என்ற நல்ல செய்தியை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். இந்த அம்மாவுக்காக நேரம் ஒதுக்கினால் உனக்கு வேண்டியது உனக்கு கிடைக்கப் போகிறது. வரத்தை அள்ளி கொடுக்க இந்த வாராகி இருக்கும்போது நீ எதை தேடுகின்றாய் மனக்குழப்பத்தோடு? முதலில் உன் மனதை தெளிவாக்கு என் பிள்ளையே. தேவையற்ற எண்ணங்களை சுமந்து கொண்டு இருப்பதனால்தான் நீ நல்ல செய்தியினை நல்ல நேரத்தில் தவற விட்டு கொண்டே இருக்கின்றாய். அந்த நல்ல நேரத்தை தருவது நானாக இருக்கும்போது நீ செய்கின்ற எல்லா செயலிலும் வெற்றி பெறுவாய் என்பதில் உறுதியாக நீ செய்கின்ற காரியத்தில் தெளிவாக்கி உன் மனதை தூய்மையாக்கி நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருந்து பின்வாங்காமல் நம்பிக்கையோடு செயல்படு. கடல் தாண்டி சென்றாலும் எனக்கான உழைப்புக்கான பலன் கிடைக்கவில்லையே என்று இப்போது மனமருந்துவது எனக்கு புரிகிறது. ஆனால் அத்தனை நிலைகளிலும் வீரமும் விவேகமும் உன்னிடத்தில் இருந்தால்தானே வெற்றி கிடைக்கும். நீ வீரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு விவேகத்தை தொலைத்து விடுகிறாய். அந்த விவேகத்தை தருவதற்குத்தான் இந்த வாராகி உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன். அறிவும் புத்தி கூர்மையும் இருந்தால்தானே நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் சிறப்பாக செயல் முடியும். என் தங்க பிள்ளையே, இழந்து விட்டேன் என்று கடந்து போனதை நினைத்து வருந்தாதே. கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும். இனி எந்த ஒரு நிலை உனக்கு ஏற்படாது என்று என் சத்தியத்தை கொடுத்தேனோ அந்த நிலையை உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி தரப்போவதே கிடையாது. அந்த தருணம் உனக்கு கவலையை கொடுத்திருக்கலாம், உன் மகிழ்ச்சியை இழந்திருக்கலாம். அதனால் அந்த தருணத்தை பற்றி இனி நீ நினைக்க வேண்டாம். எந்த ஒன்றை பெற்றால் நீ மகிழ்ச்சி பெறுவாயோ அதை தருவதற்கு இந்த வாராகி இருக்கும்போது என்னை முழு உள்ளத்தோடு நீ வேண்டிக்கொள். என் தங்கமே, நீ என்னையே கதியென்று சரணாகதி அடைந்திருக்கும் என் தங்க பிள்ளை அல்லவா? அப்படி இருக்கும்போது உன்னை நான் எங்கனம் ஏமாற்றுவேன்? நடப்பதும் நடத்தி தருவதும் இந்த தாய் வாராகியாக இருக்கும்போது உன் மனதில் எதை நினைத்தும் மறந்தாதே. தெளிவான முடிவுக்கு உன்னால் போக முடியவில்லையே என்ற மனக்குழப்பத்தோடு என் முன் வந்து கண்ணீர் விட்டு கொள்கிறாய். என் தங்கமே, உன்னுடைய அத்தனை பிரச்சனைக்கும் நல்லதொரு தீர்வை எட்டப்போகும் நேரத்தில்தான் உன் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து கொண்டிருக்கின்றது. மனதில் கவலை கொள்ளாதே. வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இந்த வெற்றி வாராகி வந்திருக்கின்றேன். உன் மனதில் நீண்ட நாட்களாக கவலையை வைத்து கொண்டு அள்ளும் பகலும் ஓயாது அழுது கொண்டே இருக்கின்றாய். இது நடந்தால் என் வாழ்க்கையில் என்ன பெறுவேன் என்று நான் சொல்ல முடியாத அளவுக்கு ஆச்சரியத்தை பெறப்போகிறேன் என்று உன் மனம் திருப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றது. அந்த திருப்பமானது எந்த நேரத்தில் வருமென்று தெரியாமல் தான் நீ கண் விழித்து காத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன் சோதனை காலம் முடித்து வைத்து வேரோடு உன் வேதனைகளை அகற்றிவிட்டு நீ கேட்ட வரத்தோடு இந்த தாய் வந்து இருக்கின்றேன். என்னை வரவேற்க தயாராக இரு. உன் கஷ்ட காலம் முடிந்து உன் புண்ணிய காலத்திற்கான பலனை நான் உனக்கு கொடுப்பதற்கு வந்து இருக்கின்றேன். மனதில் வலிகள் எல்லாவற்றையும் நான் அறிந்ததுதான். இனியும் உன் மனக்குமுறலை அப்படியே நான் விட்டுவிடப் போவதே கிடையாது. உன் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் நான் அறிந்துவிட்ட பிறகு நான் உனக்கு எது தராமல் இருப்பேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, இழந்ததை நினைத்து வருத்தப்பட்ட காலங்கள் முடிந்து விட்டது. அந்த அத்துணை காலத்திற்கும் விடுதலை கொடுக்க நான் வந்து இருக்கும்போது நீ மனம் மருந்து சோதனையும் வேதனையும் உன்னை சுற்றி சுற்றி வெல்ல முடியாமல் அங்கு மிக பெரும் பிரச்சனையாகவே வந்து கொண்டு இருக்கும் வேளையிலே அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி உன் வேதனைக்கான முற்றுப்புள்ளியை நான் வைத்துவிட்டு இனி நீ எனக்கு நன்றி சொல்லும் காலத்தை தான் உருவாக்கப் போகிறேன். ஏனென்றால் நீ என்னிடத்தில் வரும்போது எல்லா விஷயமும் ஒவ்வொன்றாக அரங்கேறும் என்று என் சத்திய வாக்கினை அளித்தேன் அல்லவா? அதன்படிதான் இப்பொழுது உனக்கான வெற்றி வாகி சூடப்போகும் தருணத்தை நீ நெருங்கியிருக்கின்றாய், எட்டி இருக்கின்றாய். மனம் வருந்தாதே.
என் பிள்ளையின் வேதனையும் சூழ்நிலையும் நான் அறிந்துவிட்ட பிறகும் நீ மனமருந்தவே வேண்டாம். என் தங்க பிள்ளையே, மன வருத்தத்தில் 1000 கவலைகளை சுமந்து கொண்டு இருந்தால் நீ செய்கின்ற காரியத்தில் அங்கு கவனத்தை செலுத்த முடியாது. அதனால் மனதுக்குள் எது இருந்தாலும் அதை அப்படியே அகற்றிவிட்டு செய்கின்ற காரியத்தில் கவனத்தை செலுத்து. சிறிதும் ஆர்வம் குறைவுபடாமல் உன் வாழ்க்கையில் வழிநடத்தி செல்வதற்கான மனநிலையை வளர்த்துக்கொள். அப்போதுதான் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றியை பெற முடியும். எந்த ஒரு நல்லது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை தருவதற்கு இந்த வாராகி இருக்கும்போது நீ மனம் வருந்தாதே. நடப்பது ஏதுவாக இருந்தாலும் சரி, என் நிலை புரிந்து கொண்டும் என் பிள்ளைக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுப்பேன். தரவில்லையோ என்று வருந்தாதே. தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். இந்த வாராகி என் அன்னை எப்பொழுதும் எனக்கு நல்லதுதான் செய்வாள் என்று என்னை தீர்க்கமாக உறுதிப்பட நம்பு. உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து தருவதை இனி யாரும் தடுக்க முடியாது. வெற்றி உன்வசமாக மாறப்போகிறது. நீ நினைத்ததை நான் பலிக்கச் செய்ய போகிறேன். நீ நினைத்தது அப்படியே தான் நடக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே. ஓம் வராகி தாயே போற்றி.